வணக்கம் தோழர்களே. இந்த குட்டி ஸ்டோரியில் ஒரு பேஜாரான கதையை சொல்ல போகிறேன். அது என்ன பேஜாரான கதை? எங்கள் அக்கா தமிழிசை தாமரையை மலர வைக்கிறதுக்காகவே வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணிச்சுக்கிட்ட எங்கள் அக்காவை பார்த்து இந்த பவன் கல்யாண ஆளுங்க பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காடுங்க. மனசே பார்த்து பார்த்து நொந்திருக்கேன். எங்கள் அக்கா தமிழிசை 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தவங்க. அங்கே போய் பாண்டிச்சேரியில் 60 புதிய வகை மதுபானத்தை அறிமுகப்படுத்தினவங்க. அதுவும் டெட்ரோபாரெல்லாம் அறிமுகப்படுத்தினது எங்கள் அக்கா தான். இப்படிப்பட்ட எங்கள் அக்காவுக்கு இந்த அவமானம் தேவையா? மதுரைக்கு வர்றாருங்க. யார்? பவன் கல்யாண் வர்றாரு. ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர். வந்தவரை வரவேற்கிறதுக்காக எங்கள் அக்கா போகிறாங்க. வரவேற்க கூட போனாங்கன்னா பிடிச்சா தள்ளி விடுவீங்க. ஒவ்வொரு முறையும் இப்படி தான் நடக்குது. இன்றைக்கி மட்டும் நடக்கல, இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடக்கலையா? போன மாதம் நடந்துச்சு, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி. இதே இங்கே ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க இங்கே சென்னையில். அந்த கூட்டம் பயங்கரமான மாநாடு நடத்தி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்தது யாருன்னா பவன் கல்யாண். பவன் கல்யாண் வந்தாருன்னா அவருக்கு ரோல்ஸ் ராய் காரில் அவரை கூட்டிகிட்டு போக ஏற்பாடு. அப்போ ஏர்போர்ட்லேருந்து வந்து இறங்கினோடனே ரோல்ஸ் ராய் கார் வந்து நிற்கிது. இந்த ரோல்ஸ் ராயில் வந்து ஏறி உட்கார போகிறாரு. பவன் கல்யாண் முன்னாடி வந்து உட்காந்துட்டாரு. உடனே நம்ம பாஜகவினுடைய புதிய தலைவர் நம்ம அண்ணே நயினார் அந்த காரில் ஏற போகிறார். ஒரு விஐபி வர்றாருன்னா மாநில தலைவர் அந்த காரில் போகிறதா மரியாதையாக இருக்கும் 2 பேருக்கும். அதனால நம்ம அண்ணாத்தான் உள்ளே போகுது, பிடிச்சி வெளியே தள்ளி விட்டார் பவன் கல்யாணோடைய ஃப்ரெண்டு. அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் உள்ளே ஏறக்கூடாது போ அப்படின்னாரு. இங்கே பாருங்கள், நான் தாங்க மாநில தலைவர், நான் தாங்க தமிழ்நாட்டில் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன், நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, ஓரமாக போ, பின்னாடி போய் ஏறு அப்படின்ட்டாரு. பெரிய பேஜாராக போச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அவமானமாக போச்சு. ஆக போன மாதம் நம்ம நயினார் அண்ணனை காரில் ஏற விடாமல் தள்ளி விட்டு அசிங்கப்படுத்தின போது வேடிக்கை பார்த்தவர் தான் பவன் கல்யாண். அதை வேடிக்கை பார்க்குறாரு, கெத்தாக கண்டுக்கல. நீ எல்லாம் என் கூட ஒரு ரோல்ஸ் ராய் காரில் வந்துருவியாங்க, நீ எல்லாம் ஒரு ஆளாக்கும் அப்படின்றதா அது பின்னாடி இருக்கிற அரசியல். நீ எனக்கெல்லாம் ஈடே கிடையாது, நான் பெரிய சங்கி அப்படின்றதா அதுக்குள்ளே இருக்கிற அரசியல். அதனால தான் கண்டுக்காமல் அவமானப்படும் போது வேடிக்கை பார்த்தவர் பவன் கல்யாண். அன்னைக்கு அண்ணன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அப்புறம் மேடையில் போய் பரிசாக அவரை பற்றி அளந்து விட்டு கூச்ச நாச்சம் இல்லாமல் அந்த மாநாட்டை முடித்தாங்க. முருக பக்தர் மாநாட்டுக்கு இந்த சங்கி வந்திருக்கு மதுரைக்கு. மதுரை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினோடனே போய் கூப்பிட போகிறது ஒரு மரியாதை நிமித்தமாக. ஒரு ஆளுநர் என்றும் பார்க்காமல் அக்காவை அனுப்பி விட்டாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ இதுன்னு பாரு. 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவங்க நம்ம அக்கா. இந்த தாமரை மலர்ந்தே தீரும் தெரு தெருவாக கூச்சி எங்கள் அக்காவே போய் அனுப்பி விட்ருக்காங்க. 4 சின்ன பையன்களை அனுப்பி விட்டு வரவேற்க வைங்க. அக்கா போனாங்க. அக்கா வேற உயரம், பயங்கரமான உயரம், நம்மளை மாதிரி இருக்கிறாள். சரி பாவம், அந்த அக்காவை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. இவர் கூட வந்த பாதுகாவலர்கள். எனக்கு என்னென்னா, இந்த பாதுகாவலர்களுக்கெல்லாம் இவங்க வந்து ஆளுநர்னு தெரியாதா? ஒரு மாநிலத்தினுடைய பக்கத்து மாநிலம் தெலுங்கானா, அதில் தானே ஆளுநராக இருந்தாங்க. அவள் பக்கத்து மாநிலத்தில் ஆளுநராக இருந்த ஒருத்தர் அடையாளம் தெரியாதா அந்த ஊர்லேருந்து வந்த காவல்துறைக்கு அல்லது பாதுகாவலர்களுக்கு? அந்த அக்காவை பிடிச்சி தள்ளி விடுறாங்க பாருங்க. பார்த்தீங்களா? அந்த அக்காவை பிடிச்சி தள்ளி விட அந்த அக்கா மோகம் கருத்து போய் என்னையா இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு இருண்டு போய் நிற்க டக்குன்னு பவன் கல்யாண் ஒரு வேலையை செஞ்சார். என்னவா, தள்ளு 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 தள்ளு, அக்காவை பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்கள முன்னாடி வர சொல்லி வாங்கம்மா அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். இன்னைக்கு மட்டும் அக்காவுக்கு ஏதாவது ஒரு அவமானம், அவமானம் தானோ, இந்த அவமானம் துடைக்கப்படாமல் இருந்துச்சுன்னா வேற லெவலில் சம்பவம் பண்ணி விட்டுருப்போம். ஆக நம்ம அக்கா 2 மாநிலத்திற்கு ஆளுநராக இருந்த அக்காவையும் அசிங்கப்படுத்தி விட்டாப்ல. இந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் புதுசாக வந்த தலைவர் நயினாரையும் கேவலப்படுத்தி விட்டாப்ல. 2 பேரையும் அசிங்கப்படுத்தி விட்டு வேடிக்கை பார்க்குற இந்த சங்கிக்கு இன்னமும் கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்கு உள்ளூர் சங்கிங்க. என்னத்தை சொல்ல, இந்த பவன் கல்யாண் வரும்போது வெளியே இன்னும் கத்துறாங்க, அண்ணா அண்ணா, அண்ணாமலை வந்தாலும் அண்ணா தான், இவர் வந்தாலும் அண்ணா தான், விஜய் வந்தாலும் அண்ணா தான். இவங்களெல்லாம் எங்கே போய் அரசியலாக உட்கார வைக்கணும்னு நமக்கு தெரியல. அண்ணா அண்ணா அப்படின்னு கத்திட்டு ஒரு வழியாக அவங்கள கொண்டு போய் பஸ்ஸில் வண்டியில் ஏற்றி விட்டு போனாங்க. நமக்கு என்ன கவலை அப்படின்னா, யார் வந்தாலும் எங்கள் அக்காவையும் அண்ணனையும் குறி வச்சு அடிக்கிறாங்க. அதுதான் நமக்கு இருக்கிற மனசுக்குள்ளே இருக்கிற பாரமாக இருந்துச்சு. பாரத்தை உங்களோட பகிர்ந்துக்கணுமே அப்படின்றதுக்காக சொல்கிறேன். பவன் கல்யாண் போன்றவர்களுக்கு இனிமேல் வரும்போது இம்புட்டெல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க. தெரியாமல் வச்சு 4 பேர் பார்க்காத இடத்துல வச்சு அசிங்கப்படுத்துங்க, அது ஒன்றும் தெரியாது. ஊரையே பார்க்குற இடத்துல வச்சு அசிங்கப்படுத்துனீங்கன்னா அது கட்சிக்கு நல்லதில்லை. நாங்கள் எச்சரிக்கிறோம்.